வேலை நிறுத்தம் அறிவித்த போட்டோ ஜியோ நிர்வாகிகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு நாளை முக்கிய அறிவிப்பு வெளியிடும். வேலை நிறுத்தம் அறிவித்த போட்டோ ஜியோ நிர்வாகிகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு நாளை முக்கிய அறிவிப்பு வெளியிடும். வேலை நிறுத்தம் அறிவித்த போட்டோ ஜியோ நிர்வாகிகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனவரி 6 முதல் அரசு ஊழியர் சங்கமான போட்டோ ஜியோ வரும் 6ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் அறிவித்திருந்தது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பழைய ஓய்வூதியம் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட இருப்பதாக அமைச்சர்கள் தங்களிடம் உறுதியளித்திருப்பதாக போட்டோ ஜியோ அமைப்பினர் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் தங்களுடைய பிரதான கோரிக்கை. 23 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி பல்வேறு கட்டங்களாக நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். அரசு ஊழியர்களும் ஆசிரியர் சங்கங்களும் இந்த கூட்டமைப்பினர் இந்த 23 ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். திமுக தேர்தல் அறிக்கையிலும் இந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். இதனால்தான் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வந்த நிலையில் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தது. ஆனால் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையானது சற்று சுமூகமாக முடிந்திருப்பதாகவும் நாளை முக்கிய அறிவிப்பு, அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட இருப்பதாக அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் தங்களிடம் உறுதியளித்திருப்பதாகவும் அதன் பிறகு தங்களுடைய முடிவை அறிவிக்க இருப்பதாகவும் போட்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனவரி 6ஆம் தேதி தங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை, அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அதே போன்று ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நடத்தி போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இவர்களுடன் போட்டோ ஜியோ மற்றும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடன் இன்று அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டு போட்டோ ஜியோ அமைப்பினருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையானது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நீடித்தது. அரை மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு பேட்டி எடுத்த அந்த அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அமிர்தரன் தற்பொழுது இந்த அறிவிப்பு இந்த உறுதியை தெரிவித்திருக்கிறார். அமைச்சர்கள் தங்களிடம் முக்கிய அறிவிப்பை நாளை முதலமைச்சர் வெளியிடுவார், இந்த பழைய ஓய்வூதியம் தொடர்பாக முக்கிய அறிவிப்பை அவர் வெளியிடுவார் என்று உறுதியளித்திருப்பதாகவும் அதன் பிறகு, அதாவது முதலமைச்சர் வெளியிடக்கூடிய அறிவிப்பிற்கு பிறகு தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இவர்கள் அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஜனவரி 6ஆம் தேதி போராட்டம் நடைபெறுமா இல்லையா என்பது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கும் முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்புக்கு பிறகுதான் அது குறித்தும் நாங்கள் முடிவெடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடன் பேச்சுவார்த்தையானது அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் தங்கம் தென்னரசு தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர்கள் தங்களுடைய முடிவை இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அறிவிப்பார்கள். போட்டோ ஜியோ அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் முதலமைச்சர் ஓய்வூதியம் தொடர்பாக நாளை முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார், அதன் பிறகு தங்களது முடிவை தெரிவிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.